கதையின் பெயர் உதிர்ந்த இலைகளும் துளிர்க்கும் வேர்களும். ஒரு பழைய காஃபி ஷாப். ஜன்னலோரம் மழையை பார்த்தபடி அந்த பையனும் பெண்ணும் அமர்ந்திருக்கிறார்கள். இருவரும் ஒரு ஹெட்போனை பகிர்ந்து பாட்டு கேட்கிறார்கள். சிரிப்பு, கேலி, காதல் என அந்த அறை முழுவதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம வாழ்க்கையில சில முகங்கள் அறிமுகமாகும் போது அவங்கதான் நம்ம உலகம்னு நினைப்போம். அந்த நிமிஷம் காலமே அங்கேயே நின்னுடாதான்னு தோணும். ஆனா திடீரென காட்சிகள் மாறுகின்றன. அதே கேஃபி ஷாப்பில் பையன் மட்டும் தனியாக அமர்ந்திருக்கிறான். அவனது போனில் பிளாக்ட் என்ற மெசேஜ் வருகிறது. வெளியே மழை பெய்கிறது. ஆனால் இவன் கண்கள் வறண்டு போயிருக்கின்றன. வீட்டுக்குச் சென்று இருட்டு அறையில் மூலையில் அமர்ந்து கொள்கிறான். அவன் வரைந்த அவளது ஓவியங்கள் சிதறிக் கிடக்கின்றன. ஆனா நாம அதிகமா நேசிச்ச அதே கண்கள் ஒரு நாள் நமக்கே தெரியாத ஒரு அந்நிய பார்வையை வீசும்போது இதயம் அப்படியே நொறுங்கி போயிடும். ஏன் அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். சுத்தி ஆட்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ள தனியா இருக்கிற அந்த உணர்வு, அது நரகத்தை விடக்கூடியது. அவர்கள் காதலிக்கும் போது எப்படி இருந்தார்களோ அது அவன் நினைவில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. கண் பேசும் வார்த்தை கண்டேன், காதல் உலகில் வாழ்ந்தேன். நீ இல்லை என்றான பின்னே வலி சுமந்தேன் தனியே. மீண்டும் மலர்வேன் அன்பே, வாழும் உனக்காய் இங்கே. கண் பேசும் வார்த்தை காதல் அது சேர்த்து, மௌனங்கள் பேசியதே வாழ்வு இனித்ததே. ஆனால் இன்று நீ இல்லை, நெஞ்சில் ஏதும் சொல்லவில்லை. மீண்டும் மலர்வேன் தனியாக, வெற்றி காண்பேன் உறுதியாக. மீண்டும் மலர்வேன். சிறிது நேரம் கழித்து ஜன்னல் வழியே ஆனால் சட்டென்று நிற்கிறான். தூரத்தில் ஒரு சின்ன செடி பாறைக்கு நடுவே முளைத்து வருவதை பார்க்கிறான். மெதுவாக தன் பழைய ஓவியக் கருவிகளை எடுக்கிறான். கண்ணீரோடு வரையத் தொடங்குகிறான். இம்முறை அவளை அல்ல, ஒரு அழகான இயற்கையை. இப்போது அவன் ஒரு பெரிய ஆர்ட் கேலரியில் நிற்கிறான். மக்கள் அவனது ஓவியங்களை வியந்து பார்க்கிறார்கள். அவன் கோட் சூட் அணிந்து கம்பீரமாக இருக்கிறான். அவனது முகத்தில் பழைய சோகமில்லை, ஒரு முதிர்ந்த புன்னகை இருக்கிறது. கேலரிக்கு வெளியே வந்து அந்த திறந்த வானத்தை பார்த்து மூச்சு விடுகிறான். காதல் தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது உன்னோட அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு கமாதான். உதிர்ந்த இலைகள்தான் மரத்துக்கு பலம் கொடுக்கும். நீயும் அப்படித்தான். உடைஞ்சு போகாதே, உருவெடு. இந்த கதையை முதல் முறையாக சொந்த கற்பனை வைத்து உருவாக்கியுள்ளேன். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குட்டி ஸ்டோரி திரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.